எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். தீபத்திற்கு பெயர் போன மாதமாக திகழக்கூடியது கார்த்திகை மாதம். மற்ற மாதங்களில் நாம் வீட்டில் தீபம் ஏற்றினாலும் கார்த்திகை மாதத்தில் அதிக அளவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். சிவபெருமானே அடிமுடி அறியாத அண்ணாமலை ஜோதியாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால் கார்த்திகை மாதத்திற்கு தீப வழிபாட்டிற்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. எந்த ஒரு தீப வழிபாட்டை செய்ய ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் தொடங்கினோம் என்றால் அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும் என்றும் அந்த வழிபாட்டிற்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் தீபம் ஏற்றி வைத்து தான் வழிபாடு செய்வோம். ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தால் கூட தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் கற்பூரத்தை ஏற்றி வைத்தாவது வழிபாடு செய்வோம். கற்பூரமும் ஒரு வகையில் தீப வழிபாட்டிற்குரியதாகவே கருதப்படுகிறது. அதனால் தீப வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. மேலும் தீபத்தை நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகிறோமோ அந்த தெய்வத்தின் அம்சமாக திகழும். எந்த ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு அந்த தீப சுடரொளியே ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த அளவிற்கு தீபமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். அதுவும் 12/12/2025 அன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதற்கு 16 புது அகல் விளக்குகளை வாங்கி கொள்ளுங்கள். அதை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்திலோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய் ஊட்டி 2 பஞ்சுத்திரிகளை ஒன்றாக சேர்த்து போட்டு 16 தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக அட்சதை, மஞ்சள், குங்குமம், மலர்கள் போன்றவற்றை வைத்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். இந்த தீபத்தை நாம் குளிர வைக்கக்கூடாது. அதுவாகவே நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வகையை செய்து வைத்து வழிபடலாம். கற்பூர தீப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான 12/12/2025 அன்று இத்தகைய 16 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை அந்த மகாலட்சுமியை காட்டி கொடுப்பாள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.